வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் உதய் சேனல். இனி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மிக அதிகமான ஆர்வம் உடையவர், அதிகப்படியான ஆராய்ச்சிகளையும் செஞ்சுருக்காரு. அவர் நம்ம சேனலுக்கு வரவேற்போம். மாணவர்களுக்கு ஹிஸ்ட்ரி மூலயமா என்னென்ன விஷயங்கள் தெரியணும், அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியின் மூலயமா அவங்களோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற சில முக்கியமான கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு நம்ம விடையை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சாரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய பயணத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுங்க சார். நீங்கள் எப்படி கலந்து வந்து ஹிஸ்ட்ரி மேலே உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம் சார். ஹிஸ்ட்ரி மேலே என்னோட ஆர்வம் எப்படின்னு கேட்டோம்னா, பேசிக்காக நான் 12th முடித்த உடனே வரலாறு வந்து நான் விருப்பப்பட்டு எடுத்த படிப்பு. வரலாற்றோட தாக்கம் வந்து என்ன அதிகமாக எழுதுறதுக்கு காரணம், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு உண்டு. அந்த அடிப்படையில் வரலாறு, உலக வரலாறு, எல்லாருடைய உலக தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு வரலாறு உண்டு. அந்த இன்னைக்கு வரலாறு என்ற ஒரு பாடத்திட்டத்தின் மூலமாக நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடப்பிரிவு வரலாறு. வரலாறை படித்தவர்கள் வந்து தோல்வி அடைந்ததோ சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற மாபெரும் பொலிட்டிக்கல் லீடரும் சரி, எல்லாருமே வரலாற்றை மிகப்பெரிய அரசியல் நாளைய வரலாறு. அதுதான் நிறைய பாடத்தை கத்துருப்பாங்க. வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது வரலாறு தெரியாதவர்கள் தன்னுடைய சமூகத்தை மறந்ததாக கரெக்ட். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு வந்து அதனால விருப்பப்பட்டு எடுத்த அந்த வரலாறு என்னை மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு பாதையில என்னை கொண்டு வந்து உயர்த்தி என்னை வைத்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். நான் வந்தவர்களை வாழ வைக்கும் வரலாறு. ஓகே, நன்றி சார். ஒரு சின்ன பிரீஃப் உங்களுக்கு எதற்காக வந்து ஹிஸ்ட்ரி பிடிச்சது, வரலாறு பிடிச்சுங்கிறது மிக அற்புதமாக சொன்னீங்க. ஐயா, முதல் கேள்வியில் போயிடலாமா? நல்லா. சுதந்திர போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்களிப்பு குறித்து ஆய்வு செய்ய உங்களுக்கு என்ன தூண்டுதலா இருந்துச்சு? அதாவது வந்து இந்திய சுதந்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 200 ஆண்டுகள் சுதந்திரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான். 200 ஆண்டு கால போராட்டம் தான் நம்மளுக்கு சுதந்திர தினம் என்று சொல்லலாம். 1947 வந்து கிடைக்கப்பட்டது. அதாவது வந்து பெண்கள் அப்படின்னு ஒரு பகுதி எடுத்துக்கலாம். ஆண்கள் எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க. ஆண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லலாம், நிறைய எக்ஸெட்ரா. அண்டு புலித்தேவன், வீரபாண்டிய கட்ட, மருது சகோதரர்கள், நிறைய. அதுக்கப்புறம் காந்திஜி, நேருஜி, பட்டேல், எக்ஸெட்ரா, பாரதியார், வஉசி, இப்படி நிறைய ஆண்கள் இருக்கும் பொழுது அதற்கப்புறம் காந்திஜி 1947 சுதந்திர கிடைக்க ஒரு முக்கிய ஒரு காரணகர்த்தா என்று சொல்லலாம். 1914 காந்திஜி வந்து இந்தியா வரும் பொழுது அவங்களோட துணைவியார் சவுத் ஆப்பிரிக்கால அவங்க வந்து அங்கே ஒரு சொல்றதுக்கப்புறம் ஒரு மாடல் அங்கே பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே அவங்க துணைவியார் வந்த பொழுது அவங்க துணைவியாரோட சேர்ந்து மற்ற பெண்களும் களத்துல இறங்குறாரு. ஒரு பெண்ணு வந்து கூட போகும்போது அவங்க 4 தோழிகள் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்படி போகும்பொழுது காந்தியோட அவங்க துணைவியார் போகும்போது அந்த கஸ்தூரிபாய் அம்மாவோட மற்ற பெண்களும் அப்படி இறங்குறாங்க. இறங்கும்போது ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை பார்க்கும்போது இவர்களும் குறித்து எழுத்து களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். முதல் பெண் பங்கேற்பு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எஸ், அது சௌதி பாண்டுரங்கன், கோவை ஐயா முத்தா, ஜானகி அம்மாள், அண்டு பத்மாசினி அம்மாள், சித்து பாக்கியலட்சுமி அம்மாள், இவரோட பங்களிப்பு எல்லாம் மறைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதனால அதன் மீது ஆர்வம் கொண்டு நீங்க அதை தூண்ட நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேங்க. அதாவது வந்து இந்த அறியப்படாத பெண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல 2 விதம் சொல்லலாம். ஒன்று அறியப்பட்ட பெண்கள், அறியப்படாத பெண்கள், வெல் நோன் ஃபைட்டர்ஸ் அண்ட் அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நன்கு தெரிந்தப்பட்டவர்கள் வந்து இந்தியாவில் நல்ல ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீரமிக்க திற பெண்மணி நம்முடைய வேலுநாச்சி, ராணி வேலுநாச்சி வந்து உலகத்தில் ஒரு முதன்மையான ஒரு ரோல் மாடலா களத்துல இறங்கினவர்கள். நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அந்த கொடிகாத்த குமரன், நிறைய அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆண்கள் போராடினாலும் இன்னொரு பக்கம் பெண்களும் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை, எந்த விதத்திலும் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை, தனக்கு ஒரு தனி பட்டத்தின் அடிப்படையில் அவங்களுடைய போராட்டம் வந்து திகழ்ந்தது. எந்த மாற்று கருத்து கிடையாது. இது உங்களை இன்னமும் அவங்கள பற்றி படிப்பதற்கு தமிழோட பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டம் ஈடுபட்டாங்கன்னு ஆய்வு செய்வதற்கு உங்களை உந்துதலா இருந்துச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த தலைப்பு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தலைப்பா இருந்தது. ஏன்னா இப்ப அறியப்பட்ட பெண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி வேலுநாச்சி, கோயிலி, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சொல்லலாம்.
அறியப்படாத பெண்கள், அதென்ன அறியப்படாத பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உங்க குடும்பத்துல, உங்க தலைமுறையில, உங்க முன்னோர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்திருப்பாங்க. உங்க பாட்டி நிச்சயமா கட்டாய போராட்டத்துல கலந்துருப்பாங்க. என்னோட குடும்பத்துல என்னோட பாட்டி, இப்படி ஒவ்வொரு தலைமை, அதுல முக்கியமான லீடரா யாரு? தலைமை. பலவித இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவித்து சகித்து அந்த சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெண்மணிகள், மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் அந்த பெண்மணிகளை வெளியில கொண்டு வந்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சவாலான ஒரு திருப்புமுனை. அதற்கு அடையாளம் தான் இந்த புத்தகம். இது என்னோட எழுதின புக். ஆமாங்க, இது வந்து கிட்டத்தட்ட என்னோட 10 வருட உழைப்பு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நான் கலெக்ட் பண்ணி ஆய்வு செய்து வெளியில கொண்டு வரும். இப்ப இந்த பேர்களை கேட்டோம்னா இன்றைய சமுதாயத்துல ரொம்ப பேருக்கு தெரியாது. உண்மையிலே இதுல பார்த்தோம்னா பியாரி டிவின்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பியாரி டிவினா யாருன்னு கிட்டத்தட்ட இவங்க வந்து திண்டுக்கல் பகுதியில, கரூர் பகுதியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அன்றைய நேரத்துல அவங்க வந்து கன்சீவா இருக்கும்போது ஆங்கிலால் பிடிக்கப்பட்டு அந்த ஒரு பலவித சித்திரை காலங்கள் அவங்களோட கலைந்தது. அவங்க சரித்திரம். சுதந்திரத்துக்காக போராடிய பெண்கள் யாரு பியாரி டிவினா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சுதந்திர போராட்டத்தில் ஒரு அறியப்படாத ஒரு பெண், பிரிட்டிஷ் கொடுமையை அனுபவித்தவங்க. தன்னுடைய கலைக்கப்பட்டது, அடி தாங்க முடியாம இழுத்துருப்போங்க. அப்போ இது மாத்திரம் தான் கேட்குறீங்களா? மதுரை பகுதியில சொர்ணத்தம்மாள்னு ஒரு சுதந்திர போராட்ட பெண் தியாகி, அறியப்படாது. யார் இந்த சொர்ணத்தம்மாள் அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சொர்ணத்தம்மாள்? கேள்விப்பட்டது. நேர்காணல பார்த்துட்டு அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அதாவது இந்த சொர்ணத்தம்மாள் என்ற ஒரு பெண்மணி வந்து மிகப்பெரிய ஒரு சிம்மா சொப்பனமாக திகழ்ந்தவர். மதுரை மத்திய பகுதியில் நம்ம சொல்லலாம். இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எண்ணிக்கடங்கா தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், நாகசிர புரட்சி எல்லாத்திலையும் கலந்து கொண்டவங்க. ஸோ இவங்களை அடக்குமுறை ஆளுநத்திலேயே ஆங்கிலேய போலீஸ் அதிகாரிகள் இவங்களை வந்து பலவித சித்திரைக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதை செய்து இவங்களை அழகரு மலை அந்த மாதிரி அவுட்டில் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ரவுண்டான கிணறுகளை கொண்டு இவங்களை தூக்கி போட்டு அதுல இவங்க தம் கட்டி இருந்து மறுநாள் அந்த ஆலமரம் விடுவிச்சு வெளியில வந்து சுதந்திரத்துக்காக போராடியவர் தான் இந்த சொர்ணத்தம்மாள். அப்போ ஒரு தீச்சட்டி கோவிந்த் என்று சொல்லிட்டு ஒரு ஆங்கில பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு காவல்துறை என்ன பண்ணா, லத்தியை வச்சு அவங்க காதுல குத்துனப்போ அந்த ஜவ்வு கிழிக்கப்பட்டது. இறுதி மூச்சு வரை அந்த அம்மாவுக்கு காது கேட்கப்படவில்லை. யார் இந்த சொர்ணத்தம்மாள்? இவங்க தலைமையில பல போராட்டங்களை இவங்க வந்து வெற்றி கொண்டவங்க. ஆங்கில இருக்கிற இன்னைக்கு இவங்களை வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய வாழ்க்கையை இந்திய நாட்டுக்காக அர்ப்பணித்தவங்க அந்த சொர்ணத்தம்மாள். பலவித இன்னல்கள். இவங்க வாரிசு நான் போய் சந்திச்சு, இவங்க 2007 தான் இறக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இன்னைக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது போல இது மாதிரி நிறைய பல பெண்கள் இருக்கிறாங்க. உங்களை வந்து தூண்டுச்சு. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். திருவாடானை, ராமநாதபுரம் ஜில்லா என்று சொல்லக்கூடிய திருவாடானை பகுதியில ராமசாமி என்ற ஒருத்தர், அவங்களுடைய துணைவியார் கமலாமல் இப்படிலாம் இருந்தாங்க. அந்த ராமசாமி என்பவரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டதுக்காக அவரை சிறை பிடிக்கப்பட்டார். திருவாடானை சிறைச்சால் மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையா இருந்தது. அப்போ அவர் அந்த சிறையில் இருந்து கலவரம் வந்து வெளியில வரும் பொழுது மறுபடியும் ஆங்கில அவளை விரட்டி வர்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்ப அவங்க துணைவியார் இடத்துல கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்லல, தெரியாது. உடனே என்ன பண்றான், தன்னுடைய பூட்ஸு காலால் இந்த ராமசாமியோட துணைவியாரை எட்டி மிதித்து உதைத்து சித்திரவதை ஆளாக்கப்பட்ட போது அந்த அம்மா வாய் திறக்கவில்லை. அந்த அம்மா ஒரு வயது பச்சிலம் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தையை பிடித்து எரிந்ததா சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டான் சொல்லி ஒரு ஆங்கிலேயர் அந்த அம்மா தன்னுடைய கணவரை காட்டி கொடுத்தவர். இப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது, நிச்சயமா தெரியாது. அப்போ ஒரு ஆங்கிலேய போலீஸ் அதிகாரி எத்தனை பெண்களை சீரமை, எல்லாரும் கொதித்து எழுந்தார்கள். அங்கங்கே புரட்சிகள் வெடிக்க ஆரம்பித்தது. பெண்கள் எல்லா ஊர்களையும் இறங்க ஆரம்பித்தார்கள். திருநெல்வேலி சீதை அம்மாளை எடுத்துக்கலாம், அண்டு மதுரை சொர்ணத்தம்மாள், சித்து பாக்கியலட்சுமி அம்மாள், சீலிக்கார அம்மாள், சென்னை முத்துலட்சுமி அம்மாள், அண்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுந்தரம் ராமச்சந்திரன் அம்மா,
இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சேவை செய்தவர்கள் பெண்கள். அங்கே சுதந்திரம் நடக்கும் பொழுது தியாகிகளுக்காக தன்னுடைய வீட்டிலே சோறாக்கி அந்த சோறை பரிமாறினார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெருவில் இறங்கி நாடகங்களை நடித்து ஆங்கிலேயருக்கு எதிராக மேடைகளை அமைத்து கதர் திராட்டை அப்படின்ற ஒரு பாடலை சொல்லி, கதர் திராட்டை வாங்கலையா அப்படின்னு சொல்லி பாடலை மக்கள் மத்தியிலே புரட்சி இயக்கமாக கொண்டு வந்து அதன் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுதந்திரத்துக்காக போராடிய பெண்மணிகளோட இந்த அறியப்படாத. மிக அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வேலு நாச்சியார், குயிலி போன்றவர்களை தவிர பொதுமக்களுக்கு அதிகம் தெரியாத தமிழக பெண்கள் யார்? அவர்களின் பங்களிப்பு என்ன? ஒரு 3 பெண்களை பற்றி சொல்லுங்க. இவங்களை தவிர்த்து இப்போ சொன்ன தமால், இப்போ சொல்ற தமால் நான் சொன்னேன். அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா மணலூர் மணியம்மை அப்படின்லாம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது அவங்க வீட்டிலேயே ஆங்கிலேயருக்கு பயந்து கொண்டு அவங்களை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. நீ இருந்தா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய தாய் நாட்டிற்காக சுதந்திரம் வாங்க வேண்டும் சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஆணை போல வேட்டி சட்டை அணிந்து தலப்பாய் சுற்றி கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிகள் செய்தவர் தான் மணலூர். நல்ல ஒரு ஆணை போல வேடம் அணிந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய வீட்டார் வெளியில் ஆரம்பிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி சுதந்திரத்தையை முட்டி மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு. இந்த மாதிரி நம்ம நிறைய பெண்கள் இருக்காங்க. தாயம்மாள், இந்த தாயம்மாள்ங்கிறவங்க யாரு? மதுரை பகுதியில விடுதலை போராட்டத்துல முக்கியமான ஒரு பெண்மணி. அது மாதிரி விசாலாட்சி, மீனா கிருஷ்ணசுவாமி, ராஜபாளையம் மஞ்சம்மாள், இவங்கெல்லாம் வெளியில தெரியாதவர்கள். நீங்க நிறைய நம்ம பார்த்தோம்னால் ஒரு பகுதியில பாருங்க, அங்குச்சி அம்மாள், கிருஷ்ணவேணி அம்மாள், இவங்கெல்லாம் வந்து அறியப்படாத சுதந்திர போராட்டத்துல பெண்கள். சரஸ்வதி பாண்டுரங்கன் என்று சொல்லக்கூடியவங்க, மஞ்சு பாசினி, இவ்வளவு பேர் வந்து வெளியிலே வரல. மகாத்மா காந்தி, பகத்சிங், நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெரிய ஆளுமையில மட்டும் பேசிட்டு போன காலகட்டத்துல தமிழகத்திலும் இவ்வளவு பெண்கள் வந்து சுதந்திரக்காக நாங்க பங்கேற்றுக்கிறது வந்து வரலாற்றுல பதிக்கப்படல. ஆமா, இதுல இன்னொரு பகுதியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்றைய தினத்துல வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய சில பெண்கள் என்ன பண்ண, சுதந்திரத்துக்காக மகாத்மா காந்திஜி வரும் பொழுது தன்னுடைய நகைகளை கலக்கி கொடுத்து சுதந்திரத்துக்காக சேவை செய்ய ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தீயிட்டு கொளுத்தி இந்தியாவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார். வெள்ளக்காரர்களுக்கு எதிராக எதிர்ப்பை காட்டி இந்தியாவோட சுதந்திரத்தை மூட்டினார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு ஏன் போதுமான அளவு பேசப்படவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பெண்களின் பங்களிப்பு போதுமான அளவு பேசப்படவில்லை என்பது வந்து ஒரு தவறான கருத்து தான். அது பேசப்பட்டது, ஆனா போதுமான விழிப்புணர்வுகள் இல்லை. கொண்டு வந்து சேர்க்கல, பாடம் கொண்டு வந்து சேர்க்க. இப்போ வந்து சமீப காலங்களாக தமிழக அரசு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஆமா, திரு விஜய் தலைமையான தமிழக அரசு அதற்கான முக்கியத்துவம், அதற்கு முன்னாடி கடந்த காலகட்டத்திலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, தற்பொழுதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்று அதை குறித்து மாணவர்களும் சரி மக்களும் சரி அதிகமாக ஒரு விழிப்புணர்வு, இப்படியெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள். என்னுடைய ஆய்வு கட்டுரை 2015 ஒரு பத்திரிகையில வெளியிடப்பட்டது. எந்த பத்திரிகைங்க? தினமலர் பத்திரிகையில. நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம், நீங்க நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு. உங்க பத்திரிகை நிறைய தினமலர், குமுதம், அதுக்கப்புறம் வந்து இந்து, மிக புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகைகள்லாம் உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வெளியே வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். நான் அதை ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? ஐயா நான் நமக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு வந்து சொசைட்டிக்கு சேர்ந்துருக்கு. மாணவர்களாக நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்கள். அப்போ தினமலரில் என்னுடைய ஆய்வு கட்டுரை வெளியில் வந்த பொழுது தான் பொதுமக்கள் அதை குறித்து அதிகமான ஒரு விழிப்பு. எப்படின்னா, ஆண்களுக்கு மத்தியில் பெண்களும் போராடி இருக்கிறார்கள், அதுவும் அறியப்படாத பெண்கள் போராடி இருக்காங்கன்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டவங்க நிறையா பேர். அதில் சில அரசியல் தலைவர்களும் சரி, சில அமைப்பும் சரி, அதெல்லாம் வந்து அவங்க போராடி இருக்காங்க தெரிந்து கொண்டு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது வெளியில வராத சில உண்மைகள் வெளியில வந்து அன்றைய தினமலர் செய்தியை பார்த்துட்டு இந்த இடத்துல பேசின முக்கியமானவர்கள், விஐபிகள், அரசியல் தலைவர்கள் நிறைய. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட அறியப்படாத பெண்களை நான் வெளியிட்டு ஒரு புத்தகம் ஆய்வு செய்திருக்கிறேன். அதுல 2வது பார்ட் 2 நான் வந்து அதுல ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐலாண்டர் தம்மாள், இவங்களெல்லாம் யாருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல.
சீதாலட்சுமி அம்மாள், சித்து பாக்கியலட்சுமி அம்மாள், ரங்கம்மாள், முத்தம்மாள், தமயந்தி அம்மாள், பத்மாசினி அம்மாள், மாணிக்கம்மாள், வேலம்மாள், திருவாடனை பகுதிகள் மற்றும் பரமக்குடியில் வந்து வேலம்மாள், நீலாம்பரணி, இப்படி ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி, இப்படி உள்ள பெண்கள், ராஜாமணி அம்மாள், ராஜபாளையம் மஞ்சம்மாள், பொன்னுத்தாய் அம்மாள், தூத்துக்குடி சாரதாம்மாள், சீதை, அலமேலு மங்கை, இப்படி பல்வேறு ஊர்களையும் இருந்து சுதந்திரத்துக்காக போராடிய பெண்களை வெளியில கொண்டு வந்தோம். நிச்சயமா நாங்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஒன்று தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சில பெண்களின் பங்களிப்பு மறைக்கப்பட்டதை வந்து நம்ம வரலாற்றை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அதை நீங்க மேலே கொண்டு வந்திருக்காக நாங்கள் நம்ம நேர்கள் என்னோட கருத்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை அதை மக்கள் இன்றைய நிலைமையில் அதை நினைத்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமே சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்கள் அன்னைக்கு அவங்க சுயநலமா அவங்க கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்கள் நல்லா இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்தது. அந்த தியாகிகளை எத்தனை பேர் இன்னைக்கு நினைத்து பார்க்கணும். நிச்சயமா அந்த தியாகிகளை எத்தனை பேர் நினைத்து பாருங்க. அன்னைக்கு அவங்க வந்து தன்னுடைய தாய் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினாங்க. இன்னைக்கு உள்ளவங்க அந்த சுதந்திரத்தை மதிக்கிறது கிடையாது. அது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இந்திய குடிமகனின் ஒவ்வொருவருமே தன்னுடைய சுதந்திர நாட்டு மேல ஒரு பற்று இருக்கு. தன்னுடைய தாய் நாட்டின் மேல ஒரு பற்று இருக்கு. எங்களது மாணவர்களுக்கும் எங்களோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண நிச்சயமா அந்த ஒரு பற்று அதிகமா இருக்கு. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லைங்க. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா அன்னைக்கு பலவரோட ரத்த தியாகம், தன்னுடைய உடல்கள் நாட்டுக்காக அர்ப்பணிக்க பலவித இன்னல்கள் இன்னும் வெளியில சொல்ல முடியாது. அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கிறத நான் என்னுடைய ஆய்வு பயணத்தை பார்த்துட்டு பல நாள் நான் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். அவ்வளோ கொடுமை வெளியில சொல்ல முடியாத கொடுமை. அந்த பெண்களோட வாழ்க்கையில நடந்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பல பேர் சிதைக்கப்பட்டார்கள். தமிழக பெண்கள் சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எப்படி அது சுதந்திரம் வாங்கி ஆகணும் ஆங்கிலேயருக்கு மத்தியில். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு கொள்கை மதிப்பு அவங்கள்ட்ட இருந்தது. நிச்சயமா. உங்களுக்காக அடுத்த கேள்வி ஐயா, உங்கள் ஆய்வின் போது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்திய ஒரு பெண்மணினா யாரு? உங்களை ஆச்சரியப்படுத்தி ஒரு நெகிழ வைத்த ஒரு பெண்மணினா அதை யாரும் நீங்க சொல்லுவீங்க? இவங்களும் இப்படியும் வந்து வாழ்ந்துருக்காங்க, ஆண்களுக்கே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அதாவது ஒரு பெண்மணி சொல்ல முடியாது. இந்த அறியப்படாத பெண்களோட உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப தொட்டு என்ன இந்த மாதிரி போனாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் நான் சொல்றேன். அறியப்படாத பெண்மணிகள்ங்கிற பார்க்கும்போது பாருங்க, ஒரு நிமிடம் நம்ம ஒரு செகண்ட் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த பெண்கள் இறங்கும் பொழுது எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வீட்டாரால் துரத்தி விடப்பட்ட பெண்கள், அது இருந்தா எங்களையும் வெள்ளக்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. விரட்டி விடும் போது இவங்க தான் தாய் நாட்டுக்காக வந்து மறைந்து இருந்து போராட்டங்களை நடத்தி வெளியில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக அந்நிய துணிகளை எதிர்த்து தீயிட்டு கொளுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த பொழுது இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மதுரையில் ஒருத்தங்களை பிடிச்சி ஒரு 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 100க்கும் மேற்பட்ட பெண்களை பிடித்தாருங்கன்னா அவங்கள மதுரையில் சிறை வைக்க மாட்டாங்க. சேலம் சிறைச்சாலையில கொண்டே அடைப்பார்கள், கேரளா கண்ணனூர் சிறைச்சாலையில கொண்டே அடைப்பார்கள், இல்ல கர்நாடகா பகுதியில் அலிபுரம் ஜெயிலில் கொண்டே அடைப்பார்கள். ஒரு 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 இடத்துல பிடிக்கிறவங்க ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சிறையில கொண்டு வந்து அடைத்தார்கள். அதிலிருந்து மீண்டும் வந்து பெண்கள் போராடினவர்களும் உண்டு. அப்போ இன்று நம்ம அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைய ஜெனரேஷன் வந்து எத்தனை பேர் அதை நினைத்து பார்க்கிறோம்? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு ஏதோ சுதந்திர தினம் வருகிறது, போறோம் கொடியேற்றுறோம், ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு மறந்து சாக்லேட்டு சாப்பிடுறது கிடையாதுங்க. சுதந்திரம் நினைத்து பார்க்க வேண்டும். அங்கே மலர்கள் முழுகிறது என்றால் பல பேருடைய கூந்தல் உள்ள மலர்களை இறக்கி வைக்கப்பட்டது. நிச்சயமா. அந்த மலர்கள் வந்து பெண்களின் கூந்தல் மலருக்கு உட்பாக பேசுறீங்க. இறக்கப்பளவா படுகொலை வந்து அங்கே நடக்கும் பொழுது, வட இந்தியா நடக்கும் பொழுது இங்கே நடக்கலன்னு சொல்ல முடியாது. தமிழகத்திலும் நடந்தது. ராமநாதபுரம் பகுதியில், தேவகோட்டை, திருவாடானா பகுதியில் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்ததுன்னா நினைவு தூண்கள் நிறுவப்பட்டு இருக்கிறது. சுதந்திர போராட்டம் அதிகம் நடந்தது, அதிகமான வீரர்கள் பங்கு கொண்டதும் அந்த ராமநாதபுரம் பகுதி. இன்று அது 3 மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, விருதுநகர், சிவகங்கை. ஏன் அதே ஆகஸ்ட் புரட்சி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும் பொழுது தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது சிவகங்கை மாவட்டம், அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம். இன்று அது சிவகங்கை மாவட்டத்துல பனங்குடி என்ற ஒரு கிராமத்துல ட்ரெயினை வந்து 2 பெட்டியில் இருக்கும்போது அந்த ட்ரெயினை தீ வச்சு கொளுத்தினார்கள்.
ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த புரட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஊரில் போய் நான் நேரடியாக ஆய்வு செய்து களத்தில் இறங்கி 30 தியாகிகளுடைய வீட்டுகளை சந்தித்து அவங்க வாரிசுகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1991 சிவகங்கையில் அப்போது உள்ள கலெக்டர் வந்து அதுக்கு நினைவு தூண் நிறுவப்பட்டிருந்தார்கள். நம்ம நேர்கள் கௌரவிக்கப்பட்டிருந்தது. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, சுதந்திரம் என்பது தமிழகத்தில் தான் அதிகமாக எழும்பப்பட்டது. அதாவது தன்னுடைய தாய் நாட்டிற்காக தமிழக மக்கள் அதிகமாக பங்கு கொண்டார்கள். அதான் நான் சொல்றேன், ஜாலியான பாலாபா படுகொலை அங்க மட்டும் நடக்கல, இங்கேயும் அதை கொண்டாட புரட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆமா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்திலும் அதிகமாக கலந்து கொண்டார்கள் வீரர்கள், வீராங்கனைகள். அதுல வீராங்கனையோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. தன்னுடைய தாய்நாட்டுக்காக காந்திஜி கஸ்தூரிபாயோட அவங்க போகும்போது எல்லா பெண்களும் இறங்கி களத்துல இறங்க. எத்தனை ஆங்கிலேயர்கள் எத்தனை பெண்களை சீரழிக்க முடியும்? பெண்கள் ஓடி ஒளியவில்லை. தமிழக பெண்கள் துணிந்து நின்றார்கள். முதுகு காட்டுற பெண்கள் தமிழக பெண்கள் கிடையாது. வீர மங்கைகள் செயல்பட்டார்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து அடிக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் பின்வாங்கி சென்றார்கள். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கைய. பட் ஆனா அதற்காக உயிர் நீத்த நிறைய தியாகிகளை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான கேள்விதான், காலேஜா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு 3 தமிழ் போராட்ட வீரர்கள் யார் சொல்லுங்க? அதுவும் பெண்கள் குறிப்பாக. அதாவது வந்து 3 பெண்கள் என்று தெரிந்து கொள்வதை விட குறைந்தபட்சம் சுதந்திர போராட்ட தியாகிகளை அவங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்த பெத்தம், அதாவது வந்து 1, 2 என்பது கிடையாது. இன்று நானே வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட பெண்களை கண்டுபிடித்து வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமா அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொருவரும் ஒரு 15-20 வீரர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 3 பெண்களை சொல்லுங்க. அதாவது முக்கியமா உங்க வாரல படிச்சு பாருங்க, இல்ல உங்க புக்கு கிடைச்சா அதை வாங்கி படிச்சு பாக்குற மாதிரி ஒரு 3 பெண்கள். அதாவது அறியப்படாத சுதந்திர போராட்டங்கள் 3 பேருங்கிறது நான் சொன்னேன் பாத்தீங்களா, சொர்ணத்தம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜம்மாள், சரஸ்வதி பாண்டுரங்கன், சௌந்தர ராமச்சந்திரன் அம்மாள், சீலிக்காரை அம்மாள், அங்கச்சி அம்மாள், தமயந்தி அம்மாள், இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தியாகம். மணலூர் மணியம்மை, நாகம்மையார், இவங்க மிகப்பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தோடு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இவங்களோட வாழ்க்கை தமிழக பாட புத்தகங்கள்ல இன்னும் பெண்கள் வரலாறு இருக்குதுங்களா? அது போதுமா? இன்னும் அதிகம் சேர்க்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? நன்றாக இருக்கிறது, ஆனா இன்னும் அதிகமா வேணும். ஏன்னா வேணுங்கிறத விட இப்ப வெளியில வந்து இருக்கிறது. நான் அது ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, நான் வந்து கிட்டத்தட்ட இந்த அறியப்படாத வீராங்கனைகளை நான் என்னோட ஆய்வு பயணத்தில் 10 வருடங்கள் 2010 இந்த பயணத்தை தொடங்க ஆரம்பித்தேன். 2014-15 செய்தி பேப்பர்ல இந்த ஆய்வு பற்றி ஒவ்வொன்றா சுதந்திர தினத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் அதுலயும் சிலர் என்ன மாதிரி சிலர் பங்கு கொண்டு ஆய்வுகள் செய்திருக்கோம், இல்லைன்னு சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை, என்ன போல சில ஆய்வாளர்கள் செய்திருந்திருக்கலாம். அது இன்னும் வந்து அதிகமா வெளியில வர வேண்டும் என்பது என்னோட நோக்கம். இப்போ எந்த ஒரு தனி நபரால நான் ஒரு 200-300 பேரை கொண்டு வந்திருக்கேன்னா, என்ன மாதிரி இன்னும் பல பேர் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது இன்னும் வந்து பேசப்பட வேண்டும். பாடத்திட்டத்தில் எல்லாத்துலயும் கொண்டு வந்தா மிக அருமையா இருக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 1-2 பேர் சொன்னீங்க. நம்ம நினைச்சா இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சேன்னா நம்ம நீங்க சொல்ற மாதிரி இதை வலியுறுத்துவாங்க. அவங்க புத்தகம் கொண்டு இன்னமும் தமிழ் பெண்களினுடைய அந்த ஒரு பங்களிப்பை கொண்டு வரும் பங்களிப்பை வந்து மாணவர்கள் படிக்க வைக்கல. அரசு இதுக்கு ரொம்ப முதன்மையா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய தாய் நாட்டோட பற்று இருக்கணும். தன் தாய் நாட்டுக்காக போராடியவர்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா உள்ள நாட்டை வெளிச்சத்தில் கொண்டு வந்தவர்களா தியாகி. நிச்சயமாயா. இந்திய சுதந்திரத்தின் 100வது ஆண்டு 2047 நோக்கி செல்லும் நிலையில மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை மக்களை மத்தியில கொண்டு செல்ல அரசு மற்றும் கல்வி நிறுவனங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா முயற்சிகள் எடுக்கணும். கிட்டத்தட்ட 2000 விஸ்கித் பாரத் சொல்லிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க விஸ்கித் பாரத் 2047 சொல்றாங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நம்ம நிறைவடையும் போது நம்ம இந்தியா வந்து ஒரு டெவலப்டான நேஷனா மாறும், டெவலப்ட் நேஷனா மாறும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட பெண்களுடைய ஒரு தியாகத்தை நீங்க எப்படி இன்னும் அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா இப்பவே நிறைய கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அரசு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அரசு வெளியிடப்படுகிறது, அரசுகள் புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம வந்து அவங்கள ஒவ்வொரு தியாகியோட பிறந்த நாளையும் நம்ம நினைவு பாட புத்தகத்துல கொண்டு வர்றாங்க, பள்ளிக்கூடத்து வழியா கொண்டு வர்றாங்க. 2வது ஆய்வு மாணவர்களுக்கு இது சம்பந்தமாக சில ப்ராஜெக்ட்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, ஃபெலோஷிப்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களும் இதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய விதமா அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அரசு
அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லும்போது இந்த 100வது வருடத்தை நெருங்கும் பொழுது நிச்சயமாக அரசு இதை மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கும். அதுவும் தமிழக அரசு இதுல மிகப்பெரிய சாதனை. இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு தமிழகம் சுதந்திர போராட்டத்தில் முக்கியத்துவம் கொண்டு வந்திருக்கு என்பதுல என்னோட கான்பிடன்ட் நம்பிக்கை அதிகமா இருக்குது அரசு மேல. எங்களுக்கு நீங்க மாணவர்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு சில கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம இதோட இந்த உரையை முடிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தாய் நாட்டின் மீது ஒரு தேசப்பற்று அதிகம் காணப்பட வேண்டும். தன்னுடைய தாயை போல நேசிக்கிறது தாய் நாட்டை நேசிக்கிறது. இன்னைக்கு நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும் வரும் ஜெனரேஷன்ஸ் வருகிற நாட்கள்ல அவங்களோட வாழ்க்கை வரலாறை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டோட குடிமகன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்று மறக்கவே கூடாது. சுதந்திரத்தை மறக்கவே கூடாது. என்னுடைய ஆய்வு பயணத்துல கூட அடுத்தடுத்து என்னுடைய 2 படைப்புகள் வெகு சீக்கிரத்தில் வெளிவர போகிறது. கடந்த ஒரு 10 நாட்கள் எனக்கு மிகப்பெரிய ஆவணங்கள் சோர்சஸ் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. நேரடியாக களத்துல இறங்கி அதை இப்ப சேர்த்து கிட்டத்தட்ட 90% பணிகள் முடிவடைந்து விட்டன. விரைவில் அது வெளியிடப்படும். மாணவர்கள் எப்போதும் தன்னோட தேசத்தின் மீது அதிகமான ஒரு பற்றும் நம்பிக்கையும் வச்சிருங்க. அது இல்லாம நம்ம தேசம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா உணர வேண்டும். நாங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். நீங்க சொல்ற அந்த விஷயம் அந்த வருகிற சுதந்திர தினம் மிகப்பெரிய ஒரு விழாவாக சென்றடைய வேண்டும். என்னோட நோக்கம் அதுதான். ஏன்னா மீது அக்கறை வேண்டும். அவங்களுடைய எதிர்காலம் அதை படித்து பார்த்தா நிச்சயமா ஒரு மாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா மாணவர்கள் ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். மாணவர்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதோட நன்றிங்க.